ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். செகண்ட் டைம் பார்க்குறோம். செகண்ட் டைம் பாருங்களா? நல்லா இருக்கு. இது என்னங்க இருக்கு? ஒரு தடவை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கு ஒரு படத்தை. ரெண்டாவது தடவை பார்க்குற அளவுக்கு என்ன இருக்கு? இல்லை, ஒரு மெசேஜை லைட்டாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு சீரியஸான மெசேஜை ரொம்ப லைட்டாக சொல்லியிருக்காங்க, அழகாக சொல்லியிருக்காங்க. அதுதான். இல்லை, இன்னொரு படத்தை கம்பேர் பண்ணலன்னு சொல்ல, ரீசெண்டாக படம் வந்து இப்போ வர படம்லாம் பில்டப்பை திணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் பில்டப் திணிக்கல, ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உள்ளோட வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளை அறியாமே கை தட்டுறோம்ல, அதுதான் பில்டப், ரியல் பில்டப். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. இல்லை அதுதான் இந்த படம் செகண்ட் டைம் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. நல்லா இருக்குது அந்த படம். இல்லை, ஆல்ரெடி ஹஸ்பண்ட் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது சொன்னாங்க. ஸோ அதனால் என்னையும் பாப்பாவே இன்றைக்கி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். என்ன சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு? இல்லை, கெத்து அவங்க கேரக்டர் ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. தினேஷ் சார். தினேஷ் சார். ஆமாம், ஆட்டக்கு விஜயகாந்த் சார் பாட்டு போடும்போது சூப்பராக இருந்தது. வேற என்ன சீன் பிடிச்சிருச்சு? இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. அவங்க 2 பேரும் காம்பினேஷன் எப்போ சேருவாங்கன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா என்னதான் கருத்து சொல்கிறாங்க? அதாவது கருத்து ஏன்னா இல்லை எல்லா படமும் நல்லா தான் இருந்தாங்க. எல்லா படம் மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. இதில் எப்படின்னா, அதாவது என்னன்னு சொல்கிறது, இல்லை அதாவது அந்த ஸ்டேஜில் முதல்ல 10 ரூபாய்க்கு நம்ம பந்து விளையாண்டது, கடைசியாக அந்த பந்தோட ரேட் என்ன வருது, அதுக்காண்டி லப்பர் பந்துன்னு வச்சுருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, அதாவது வேறு வித்தியாசமாக ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஜாதியை பற்றின்னு சொல்ல முடியாது, அதை வந்து வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். பிடிச்ச காட்சி என்ன சீன் நல்லா இருந்துச்சு? இல்லை, எல்லாமே காமனாக நல்லா இருந்துச்சு, காமெடியாக எல்லாம் நல்லா இருந்துச்சு. விஜயகாந்த் சார் பாட்டு போட்டாங்க, எப்படி பார்த்து? நல்லா இருந்துச்சு. விஜயகாந்த் சார் பாட்டு போட்டாங்க. கெத்தா இவரா அது ஹரிஷ் கல்யாணம் எந்த கேரக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க படம்? ஹரிஷ் சார். ஏன் ஹரிஷ்? நான் டீமுக்காகண்டி நல்லா இது சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு வில்லேஜ் கான்செப்டில் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஹரிஷ் கல்யாண், அப்புறம் தினேஷ், தினேஷ், அவர் கெத்து கேரக்டர் சூப்பர். கடைசியிலலாம் ஃபைனல்ஸ்லலாம் தொண்டெல்லாம் வலிக்குது. சூப்பராக இருந்துச்சு. எல்லா கமெண்ட்ஸ் பார்த்து நான் வந்தேன். படம் வந்து எப்படி சொல்லுறது, இந்த கேஸ்ட் படம் எடுக்கிறாங்கல்ல, அது வந்து வேற மாதிரி வந்து கிளைமேக்ஸ் பயங்கரமாக சொல்லியிருந்தேன். படம் உண்மையில சூப்பராக இருந்துச்சு. நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு படம். சொல்கிறாங்க படத்தில் ரொம்ப நல்லா இருக்கு படம். என்ன சொல்கிறாங்க படத்தில்? என்ன கதை? படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா பால் நல்லா போட்டிருக்காங்க, நல்லா அடிச்சிருக்காங்க. நல்லா ஃபேமிலியாக தாராளமாக படம் பார்க்கலாம். என்னதான் பிடிச்சிருச்சு? பசங்க நல்லா என்டர்டைன்மெண்ட், பசங்களும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. அஸ் அ ஃபேமிலிக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. கரெக்டாக ரெண்டுத்தும் பொருந்துற மாதிரி இருக்குது. பிடிச்ச காட்சி மட்டும் சொல்லுங்கள். கிரிக்கெட் தான். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமு. நல்லா எல்லா ஹீரோயிஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சாஃப்டாக எப்படி ஒரு ஜாதியை சொல்லணும்னு நல்லா சொல்லியிருக்காரு. சூப்பர் குட். எனக்கு ஃபைனல் சீன், அவர் இந்த டிஷர்ட் போகிற சீன், தினேஷ் எவ்வளோ பெரிய ஹீரோவை காட்ட முடியும் டேரக்டர் பெரியாக காமிச்சிட்டார். நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது. நேற்று புது படம் நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமாம், அதெல்லாம் விட்டுட்டு இந்த படம் பார்க்கணும். இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கனால தான் வந்தோம். படம் ஃபுல்லாகவே சூப்பராக என்கேஜாக இருந்தது. கிளைமேக்ஸ் செம்ம ட்விஸ்ட்டு. பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். அந்த கேர்ளுக்காரங்க வந்து கிரிக்கெட் வரும்போது எப்படி ஃபீல் ஆச்சு? பயங்கரமாக சிங்கப்பெண்ணை பாட்டு போட்ட மாதிரி இருந்தது. வேற என்ன சீன் பிடிச்சிருந்துச்சு? எல்லா சீனுமே பிடிச்சிருந்தது. அந்த தினேஷ்க்கும் ஹரிஷ்க்கும் நடுவில் இருக்கிற காம்பினேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. விஜயகாந்த் சாங். ஆமாம், விஜயகாந்தோட சாங்லாம் திரும்பி போட்டது சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்க காரணம்? ஃபேமிலியாக பார்க்கணும். படம் நல்லா இருக்குன்னு கமெண்ட்ஸ் வந்துச்சு. வந்தேன், அதுக்கேற்ற மாதிரியே சூப்பராக இருந்துச்சு. இல்லை நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 படம் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு 3ஆவது மாதம் இன்னைக்கு அதான் வந்திருக்கோம். சாங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாங் நல்லா இருந்துச்சு. மூவி எல்லாமே எந்த இடத்துலையுமே லேகே ஆகல, சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் கருத்தும் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் செம்ம ட்விஸ்ட், எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி. இல்லை ஜெயிச்சிட்டாங்க. அவங்க ஜெயிக்க வேண்டிய விதத்தில் ஜெயிச்சிட்டாங்க. அங்கே ஜெயிச்சிட்டாங்க. இதுதான் ரிவ்யூ வந்து காட்டமாக இருந்துச்சு, அதான் பார்த்தேன். தலை இதே கான்செப்ட் தான் ப்ளூ ஸ்டார்லேயும் பேசியிருந்தாங்கல்ல. ப்ளூ ஸ்டார் பார்க்கல தலை. கிரிக்கெட் சம்பந்தமா இல்லை பார்க்கல. வித்தியாசமாக இருக்குது. இது என்ன வித்தியாசமாக இருக்கா? இது மற்ற கேஸ்டிசம்லாம் நீட்டாக எடுத்துருந்தாங்க. எல்லாமே நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாமே கருத்தூசிலாம் அங்கங்கே போட்டு வச்சுருந்தாங்க. ஆமாங்க, மக்களுக்கு புரிகிற மாதிரி அந்த மாதிரி எடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். வேற கருத்து சொன்னாலே பிடிக்க மாட்டேங்குது. அப்படிலாம் இல்லை, எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். இந்த மாதிரி ஜென்ரேஷனுக்கு தேவையான கருத்துக்கள் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், மஸ்ட் வாட்சபிள் ஃபிலிம். 10 out of 10 கொடுக்கலாம் ரேட்டிங்லாம். விஜயகாந்தா விஜயா
அப்படிலாம் கிடையாது. இந்த படத்துல விஜயகாந்த் விஜய் எப்பவுமே விஜயகாந்த் தான். விஜய் சாங் வருது. இல்லை எப்பவுமே விஜயகாந்த் தான். அதான் அரசியல். கிரிக்கெட் நல்லா விளையாடுறேன். ஜாதி பார்க்காம எல்லாரும் சேர்த்து விளையாடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் சவுண்ட்லாம் கேட்குது. அது அவரை மறக்காம பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. கிரிக்கெட் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கலேருந்து எல்லாமே பார்க்கலாம். அந்த அக்கா விளையாடுனது கேர்ள்ஸ்க்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாராலையும் முடியும்னு இந்த படத்தில் காட்டுறாங்க. யாரையும் தாழ்த்தி பேசக்கூடாது. படம் சூப்பராக இருந்துச்சு. டீமில் அக்காவை சேர்த்துப்பியா? ஏன்னா ஹரிஷ் கல்யாண் சூப்பராக நடிச்சிருக்காரு. அதே போல் எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி இருக்குன்ற மாதிரி கேர்ள்ஸுமே சூப்பராக ஆடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. லப்பர் பன் பழைய படம் போன வாரம் ரிலீஸ் ஆன படம். இப்போ தான் டிக்கெட் கிடச்சி. என்ன சீன் எந்த காட்சி நல்லா இருந்துச்சு? அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அவங்க தினேஷ் வந்து எல்லாமே நல்லா இருந்தது. மாசா காமிச்சிருக்காங்க. ஆனால் யூத் இப்படி தானே ஹரிஷ் கல்யாண் தானே யூத், அவர் தான் எல்லாருக்கும். ஆமாம், ஆனால் தினேஷ் வந்து தான் நல்லா இருந்தது. என்ன சீன்? எல்லாமே நல்லா இருந்தது. கடைசியில் ப்ரோ பழைய படத்தை வந்து பாருங்க. போன வாரம் ரிலீஸ் ஆன படம். இல்லை ரிவ்யூஸ் பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஜென்ரலாக வந்துட்டு இந்த மாதிரி படம் நிறைய வந்து ரீசெண்டாக ப்ளூ ஸ்டார் கூட வந்துச்சு. ஆனால் அதையும் மீறி இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்த படம். இதே கான்செப்ட் தான், இதே காஸ்ட் சம்மந்தமானதான். இல்லை பிளாட்ன்றது சேம் தான். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு இப்போ தினேஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் கழிச்சும் ஃபீல்டில் இருக்காமே கேட்கணும். ஸோ அவரோட பேஷனாகவும் காட்டுறாங்க அந்த இடத்துல. ஸோ என்ன சீன் செம்ம மாசாக இருந்துச்சு. இந்த ஃபைனலில் வந்துட்டு அவங்க பண்ணது நல்லா இருந்தது. தினேஷ் வந்துட்டு எப்பயும் போல் அவர் பேடை கழட்டிட்டு வந்தது அவர் ஆனது நல்லா இருந்துச்சு. அதுவும் கடைசியாக வந்துட்டு நம்ம ஜென்ரலாக வந்து எல்லா படத்துலையும் காட்டுறது என்னன்னா அவர் செஞ்சுரி அடிப்பார் அப்படின்ற மாதிரி இருப்பார். ஆனால் அந்த இடத்துல ஸ்டார்டிங்லேயே காமிச்சாங்க லைக் அவர் அவுட் ஆகிட்டு போகிறது தான் வந்துட்டு அவருக்கு கெத்துன்ற மாதிரி. அந்த சீன் நல்லா இருக்கும். ஹீரோ டீம் ஜெயிக்கணும், இதுதான் நம்ம பார்த்துட்டு வந்தது. ஆனால் இந்த படத்தில் இல்லை. அதுதான் வந்துட்டு ஒரு ஃபைனல் டச். இப்போ ப்ளூ ஸ்டாருக்கும் அதுக்கும் இருக்க வித்தியாசம் அதான். நீங்கள் சொல்கிறீங்களா அதே மாதிரி தானே இது டிஃப்ரென்ஸ். இதுதான் நமக்கு அந்த ஃபைனல். அவங்க இல்லை 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 அதுதான் நமக்கு வந்து இந்த படத்தை ஒரு ஸ்பெஷலாக காட்டுறதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஹீரோ டீம் ஜெயிக்கல, அவங்க விட்டு கொடுத்துருக்காங்க, வேணும்ட்டே ஜெயிக்காம. இல்லை நான் போன வாரமே வெயிட்டிங்கில் தான் இருந்தேன். ஆமாம், போன வாரம் போக முடியாமல் போச்சு. வெயிட் பண்ணி தான் போனேன். படம் உண்மையிலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த இதை பூர்த்தி பண்ணிச்சு. என்னதான் பிடிச்சிருக்கு படத்தில்? என்னதான் பிடிச்சிருக்கு? விஜயகாந்தா விஜயா? விஜய் தான். விஜய் தான். சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. விஜய் தான் பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். ஹரிஷ் கல்யாண் தான். ஆமாம். அட்டகத்தி தினேஷ் இல்லை. இல்லை. உங்களுக்கு என்ன சீன் பிடிச்சிருச்சு? லாஸ்ட்டில் ஜெயிச்சது ரொம்ப பிடிச்சி. ஜெயிக்கலையே, தோத்துட்டாங்களே டீம். இல்லை லவ்வில் ஜெயிச்சாங்கல்ல.